Quiz 11 Phrasal verb and homonyms ஓட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி phrasal verbsனா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நாம ரீகால் பண்ணிக்கலாம். Phrasal verb combination of 2 or 3 including a base verb. The base verb அதாவது basic verb plus another word or words. ஒரு பேசிக் வேர்டோட ஒரு வார்த்தையோ இல்லைனா வார்த்தைகளையோ இணைக்கும் போது அது ப்ரேஸாக மாறுது. அந்த ப்ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்பாக தான் இருக்கும். அந்த ப்ரேஸ் ஃபுல்லுமே என்னவாயிரும், வெர்பாயிரும். அதனால தான் நாம் அதை ப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். பேஸ் வெர்ப் யூசேஜிலிருந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ப்ரேசல் வேர்ப்ஸு சிங்கிள் வெர்பாக எப்படிலாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். Verb plus adverb get up, verb plus preposition get on, verb plus adverb plus preposition get out of. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். get plus on. getங்கிறது பேஸ் verb, onங்கிறது preposition. இந்த ரெண்டும் சேர்ந்து phrasal verbsஆ மாறுது. எக்ஸாம்பிள், I don't know how they are going to get on in life. இங்கே get onக்கு மீனிங் மேக்கிங் ப்ராக்ரஸ். அவங்க எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியலை. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். fill in the blank with appropriate phrasal verb. கரெக்டான phrasal verb இந்த டேஷஸில் நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். The plane dash at 5 o'clock yesterday. இங்கே கரெக்டான ஆன்சர் டுக் ஆஃப், புறப்படுறதுங்கிறது தான் மீனிங். அந்த பிளெயின் 5 மணிக்கு நேத்திக்கு கிளம்பிச்சு. செகண்ட் ஒன், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் வேர்ட். someone has gone through this dash recently. ROUTE route. செகண்ட் ரூட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வழியாக. முதல்ல இருக்கிற ரூட் வேறுன்னு அர்த்தம். தேர்ட் ஒன், pick out the phrasal verb that means stop trying. Answer give up. Give upனா தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கிற செயலை கைவிடுறது. நாலாவது, the meaning of the phrasal verb blackout is false unconscious. Frame a sentence using the given phrasal verb. fall unconsciousனா என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு சுற்றி நடக்கிறதே தெரியாது. A power failure blacked out the village last night. பவர் கட்னால அந்த கிராமமே இருட்டில் மூழ்கிருச்சு. ஃபிஃப்த் கொஷின், கம்ப்ளீட் தி கான்வர்சேஷன் வித் அ ப்ரேசல் வேர்ப் ஃப்ரம் த பாக்ஸ் இன் தி கரெக்ட் ஃபார்ம். பாக்ஸில் கொடுத்துருக்கிற ப்ரேசல் வேர்ப்ஸை வச்சு கீழே கொடுத்துருக்கிற இந்த உரையாடலை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஏ, யூ ஆர் அரைவிங் இன் ரோம் நெக்ஸ்ட் வீக் ரைட். நீ அடுத்த வெள்ளிக்கிழமை ரோமுக்கு சேர்ந்துருவ, சரிதானே? பி, எஸ் தட்ஸ் ரைட், ரொம்ப சரி. ஆன்சர் பிக்கப். நீ விருப்பப்பட்டேன்னா நான் உன்னை கூப்பிட்டுக்குவா. ஏ, ஐல் டேஷ் யூ இஃப் யூ லைக், ரொம்ப நல்லது. பி, தட் வுட் பி லவ்லி. ஏ, வாட் டைம் டஸ் யுவர் பிளேன் டேஷ் தி ஏர்போர்ட். ஆன்சர் கெட் இன். எப்போ அந்த ஃப்ளைட் ஏர்போர்ட்குள்ளே வரும்? பி, டேஷ் ஐல் ஜஸ்ட் செக் ஆன் தி டிக்கெட், இட்ஸ் அரைவ் அட் 20:45. அதாவது 8:45. ஆன்சர் ஹேங் ஆன். ஹேங் ஆன்னா வெயிட் பண்ணு அப்படிங்கிற அர்த்தம். டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, இஃப் ஐ டேஷ் இட் அபவுட் 8 PM ஐல் பி தேர் ஆன் டைம். ஆன்சர் செட் ஆஃப். ஓகே, அப்படின்னா 8 மணிக்கெலாம் நான் அங்கே இருப்பேன். ஆறாவது, சூஸ் எனி ஒன் ஆஃப் த ப்ரேசல் வேர்ப் அண்ட் ஃப்ரேம் எ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன். புட் டவுன், கால் ஆன், கிக் ஆஃப். இந்த 3 ப்ரேசல் வேர்பில் ஏதாவது ஒன்றுக்கு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். புட் டவுன்னா முடிவுக்கு கொண்டு வர்றது. ஐ புட் டவுன் மை பேக் அண்ட் வெண்ட் அவுட் டு ப்ளே. கால் ஆன்னா ஷார்ட் டைம் மற்றும் ஒருத்தங்களை மீட் பண்ணுறது, அது அஃபிஷியலாக கூட இருக்கலாம். ஹீ இஸ் பிளானிங் டு கால் ஆன் டாம் டுடே. கிக் ஆஃப்னா ஒரு விஷயத்தை தொடங்குறது. ஷர்மி வில் கிக் ஆஃப் வித் அ ஃபியூ கமெண்ட்ஸ். செவன்த் கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹோமோனிம்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணிடலாம். ஹோமோனிம்ஸ், எ வேர்ட் தட் ஹேஸ் மோர் தென் ஒன் மீனிங்.
ஒரு வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தத்தோடு இருக்கும். ஹோமோனிம்ஸ்னால் ஸ்பெல்லிங்கோ இல்லைன்னா ப்ரனன்சியேஷனோ சேமாக இருக்கும், பட் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பார்க்குங்கிற சேம் ஸ்பெல்லிங் உள்ள வார்த்தை 2 மீனிங் கொடுக்குது. ஒன்று, நாய் குலைக்கிறதையும் நம்ம பார்க்குன்னு தான் சொல்லுவோம், மரத்தோட வெளிப்புற லேயரையும் நம்ம பார்க்குன்னு தான் சொல்லுவோம். அடுத்து ப்ரனன்சியேஷன் சேமாக இருக்கும், பட் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்டர் இங்கே ப்ரனன்சியேஷன் சேம், பட் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்டருங்கிற ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சர்ச்சில் இருக்கக்கூடிய டேபிள் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஆல்டருங்கிறது டு சேஞ்ச், மாற்றக்கூடியது அப்படின்னு அர்த்தம். Question 7. Solve the homonyms puzzles using the clues and word box. புதிர்க்கான க்ளூஸை வச்சு நம்ம இந்த பாக்ஸை ஃபில் பண்ணலாம். இது ஹோமோனிம்ஸை வச்சு தான் நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், அலெக்ஸ் இஸ் மை சன். செகண்ட் ஒன், I would like to eat ice cream. Third, beginning of salutation in a letter, dear. Fourth, more than one, some. ஃபஸ்ட்டு 4 அக்ராஸில் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு டவுனில் எழுத வேண்டிய ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், இட் ஷைன்ஸ் பிரைட் இன் த ஸ்கை, சன். செகண்ட், ஐ டேஷ் எ லெட்டர் டு ஹிம், ரைட். அஞ்சாவது, இஸ் திஸ் த ரைட் ஒன் ஆர் ராங் ஒன்? சிக்ஸ்த், wood is obtained from tree. Seventh, the lion chases the deer. Eighth, adding 2 numbers gives this sum. க்ளூஸை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். எதெல்லாம் டவுனில் எழுதணுமோ அதை கீழ் நோக்கி எழுதணும். அக்ராஸில் எழுத வேண்டியதை பக்கவாட்டில் எழுதுனா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். 8th, pick out the suitable phrasal verbs from the clue box and replace the underlined words. His grandfather died suddenly due to heart attack. இந்த diedங்கிற மீனிங்க்கு சரியான phrasal verbs passed away. Next B, all the brothers and sisters have good relationship with each other. இங்க relationshipங்கிற மீனிங்க்கு சரியான phrasal verb get along. 9th one, filling the blanks using the phrasal verbs given the box. Somu is a farmer and he has to get up early in the morning. சோமு ஒரு விவசாயிங்கிறதுனால அவர் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறாரு. He helps his wife to clean up his house before he leaves to the farm. அவர் வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஒய்ஃபுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. Though his friends gave up farming, Somu never thought of giving up farming. அவரோட ஃப்ரெண்ட்ஸு விவசாயத்தை கைவிட்டுட்டாங்க, இருந்தாலும் சோமுக்கு விவசாயத்தை கைவிடணுங்கிற எண்ணம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. His wife asked him to have his breakfast, but he asked her to hang on for a while. அவரோட ஒய்ஃப் காலை உணவு சாப்பிட சொல்கிறாங்க, ஆனால் அவர் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 10th, frame a sentence for each of the following homonyms. A, idle. B, idle. ஃபஸ்ட்டு ஐடில்கான மீனிங் லேசினஸ், சோம்பேறித்தனம். An idle man can't make any progress. சோம்பேறித்தனமாக இருக்கிற ஒரு மனிதனால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது. செகண்ட் ஐடில், பீஸ் ஆஃப் காட் ஸ்டாச்சு. A section of Hindus believe in ideal worship. இந்து மதத்தில் ஒரு பகுதியினர் கடவுள் சிலையை நம்பி வழிபடுறாங்க. ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.